அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்ட்டு. பொதுவாகவே நம்ம என்னன்னா நமக்கு 12 மாதங்கள் சேர்ந்தா ஒரு ஆண்டு, 24 மணி நேரம் சேர்ந்தா ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். ஆனா தேவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அவங்களுக்கு விடியற் காலை பொழுது. அதனாலதான் இந்த மார்கழி மாதத்துல ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம்னு அந்த 4:30 மணி சொல்றோம் இல்லையா, அப்ப கோவிலுக்கு போய் விசேஷமான பூஜைகளும் அபிஷேகங்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் கோவில்கள் ரொம்ப விசேஷமா பாராயணம் பண்றாங்க. இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் முழுவதும் கடவுளுக்கு உகந்த நாள். அன்னைக்கு அவங்களுக்கு கடவுளுக்கு விடியற் காலை பொழுது அப்படின்னு நம்ம சொல்லப்படுற நேரம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல நிறைய விசேஷங்கள் வந்தா கூட வைணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி மிகப்பெரிய ஒரு நாளாக கொண்டாடப்படுது. இப்ப வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா, வைகுண்டம் அப்படின்னா பெருமாளின் இருப்பிடம், அதாவது மகாவிஷ்ணுவின் இருப்பிடம் வைகுண்டம். அப்ப எல்லாருக்குமே ஆசை இருக்கும்ல, அப்ப அந்த பெருமாளின் இருப்பிடம் அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போகணும் அப்படின்றது எல்லாரோட ஆசையா இருக்கு. அப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த பெருமாளை நாம தரிசனம் பண்ணணும். அந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் இருக்கிற விரதமானது ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 24 ஏகாதசி வருது. அந்த ஒரு நாள் இருக்கிற விரதமானது மற்ற 23 ஏகாதசி விரதம் இருந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா எல்லா பெருமாள் கோவிலையும் ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும். அன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொர்க்கவாசல் திறப்பு. இந்த சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்கு பக்தர்கள் பெருமாளை சேவிச்சுட்டு அந்த சொர்க்கவாசல் வழியா வரும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி அந்த சந்தோஷம் அடைகிறாங்க. அப்ப எல்லாருக்குமே மரணத்துக்கு அப்புறமா எங்க போகணும் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த சொர்க்கமானது அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பக்தர்களுக்கும் காண்பிக்கப்படுது. அப்படி சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி எல்லா கோவில்களையும் ரொம்ப விசேஷமா நடக்குது. நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம சந்திரசூடேஸ்வரர் மலை கோவிலுக்கு போற வழியில பார்வதி நகர்ல ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல ரொம்ப ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட இருக்கு. வர 10ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்பு விழா ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாட போறாங்க. இந்த கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வரணும். ஏன்னா ரொம்ப பழமையான கோவிலாவும் இது இருக்கு. சோ நிறைய பக்தர்கள் இங்க வரணும். முன்னாடியே நீங்க அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இங்க பெருமாள் கோவிலுக்கு பெருமாளை நீங்க எல்லாருமே தரிசனம் பண்ணிட்டு போங்க. அனைவருக்கும் இந்த கோவில் நிர்வாகம் சார்பாகவும் இந்த கோவில் தர்மகர்த்தா திரு பிரசாத் அவர்கள் சார்பாகவும் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
நம்ம இந்த 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்மளோட பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில்ல காலையில 3 மணிக்கெல்லாம் அபிஷேகம் ஆரம்பிக்கப்படும். அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கோ பிரவேசம், சுவாமி பிரவேசம், சுமங்கலி பிரவேசம் இதெல்லாம் முடிஞ்சு பெருமாளுக்கு விசேஷமான சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்த கோடிகளுக்கு அன்னதானமும் வழங்கப்படும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து இந்த பெருமாளை சேவிச்சுட்டு அவரோட அருளை வந்து நீங்க எல்லாருமே பெறணும் அப்படின்றத நாங்க வந்து கேட்டுக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த விஷயத்த வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. पादपत्राणि परमं गति வணக்கம். நான் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் தர்மகர்த்தாவை பேசியிருக்கிறோம். கோயில் கட்டிய ஒரு 30-35 வருஷம் ஆச்சு. பழசி கோயில் வந்து சந்திரசூடேஸ்வர சுவாமி கோயில் எப்போ உருவாக்கிச்சோ அந்த சமயத்தில் தான் இது உருவாக்கப்பட்டது. இது 21வது வருஷத்துலேருந்து சொர்க்கவாசல் வச்சு ஒசூரில் முதலாக சொர்க்கவாசல் வச்சு 21வது வருஷம் இந்த வருஷம் சொர்க்கவாசல் கொண்டாடப்படுகிறது. கஷ்டப்படுறவங்களுக்கு இது இருக்கவங்க ஏழைங்களுக்கு நாங்கள் இந்த ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு ஏதாவது வசதி கம்மி இருந்தால் வசதி செஞ்சு கொடுக்கப்படும். நம்ம கோயில் வந்துட்டு சந்திரசூடேஸ்வரர் கோயில் எவ்வளோ பழமையானதோ அவ்வளோ பழமையானது நம்ம கோயில். நம்ம வந்துட்டு லாஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸாக நம்ம வந்துட்டு கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருந்ததை நம்ம 3 ஜென்ரேஷன் தான் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்குறோம். லாஸ்ட் 21 இயர்ஸாக நம்ம வந்துட்டு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் கதவு வச்சு நம்ம இது சொர்க்கவாசல் ஃபெஸ்டிவலை நடத்திட்டு இருக்கோம்.